ஈரானுக்கு கிடைக்க வேண்டிய மழையை திருடிய அமெரிக்கா. ஈரான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியாமல் திணறியது ஈரான். இந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் டெஹ்ரானை காலி செய்து கொண்டு வெளியேற வேண்டி வரும் என்று அதிபர் பெசக்கியான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் இந்த 40 நாட்கள் போருக்கு பிறகு வாரத்தில் குறைந்தது 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்வதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் டெஹ்ரான் மக்கள். குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள 17 அணைக்கட்டுகளில் 7 அணைக்கட்டுகள் பல வருடங்களுக்கு பிறகு 99% நீர் கொள்ளளவை எட்டிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு ஐநாவில் எங்களின் மழையை அமெரிக்கா கூட்டணி நாடுகள் திருடுகின்றன என்ற குற்றச்சாட்டு வைத்தது ஈரான். அப்போது அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இந்த போர் துவங்கிய 2 மணி நேரத்தில் உடனடியாக தெற்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் கண்காணிப்பு ரேடார் கருவிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது IRGC. அதில் முக்கியமாக ஈரான் குறிவைத்த அனைவரும் 1 பில்லியன் 2 பில்லியன் என விலை உயர்ந்த ரேடார் மற்றும் சேட்டலைட் சிஸ்டம்களை தான். இவற்றை 2006க்கு பிறகுதான் அமெரிக்கா பல அரபு நாடுகளில் பொருத்தியது. இந்த 2003-2023 இந்த 20 வருடங்களில் ஈரான் 67% மழையை இழந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2017 மற்றும் 2018 மிகவும் வறட்சியான வருடம் ஈரானுக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்கா சாங்ஷனை அதிகரித்தது ஈரான் மீது. நிற்க இப்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ரொனால்டோ அடித்து பெனால்டி கிக்கை ஈரான் கோல்கீப்பர் தடுத்து விட்டார். அன்றைய தினத்தில் அது கால்பந்து உலகமே வியந்து பார்த்த நிகழ்வு. அந்த நேரத்தில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ரொனால்டோவை தடுக்க முடிந்தவங்களால் தண்ணீர் பற்றாக்குறையை தடுக்க முடியவில்லை என்று ஈரானை கிண்டல் செய்ய ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் பொங்கி எழுந்து நெதன்யாகுவை வசைபாடினார்கள். அந்த அளவு உலக பிரசித்தி பெற்றது ஈரான் தண்ணீர் வறட்சி. ஈரான் பல குளிர் பிரதேசங்கள் மற்றும் மலைகள் நிறைந்த நாடு. ஆனால் எப்படி தண்ணீர் வறட்சி என்ற கேள்வி எழுந்தபோதுதான் இந்த தண்ணீர் வறட்சி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று என்று கூறினார்கள் ஈரான் வானிலை ஆராய்ச்சியாளர்கள். அரபு நாடுகளில் வைக்கப்பட்ட ரேடார் கருவிகள் வெறும் ஏவுகணை தடுப்பு மற்றும் வான்கணிப்பு சாதனம் இல்லாமல் வெதர் மானிப்புலேஷன் செய்கிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்துள்ளது பல இடங்களில் ஈரான். இதெல்லாம் சாத்தியமா என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். வெறும் முட்டை வடிவில் உள்ள சேட்டலைட் கம்யூனிகேஷன் கருவியை $2 பில்லியன் செலவு செய்து துபாயிலும் கத்தாரிலும் வைக்க அமெரிக்கர்கள் என்ன முட்டாள்களா? அல்லது அத்தனை செலவு ஏன் என்று இஸ்ரேல் லாபி தான் அமெரிக்காவை நோண்டியிருக்காதா? இது 100% வெதர் வார் ஃபேர் தான் என்பதை வரலாற்று தரவுகளுடன் நாம் அறிய முடியும். வியட்நாம் போரின் போது அமெரிக்கா தோல்வி அடைந்து கொண்டிருந்த பகுதியில் எல்லாம் அடுத்த சில வாரங்களில் 30% அதிக மழை பெய்தது. 10 வருடங்களுக்கு பிறகு அதற்கு காரணம் அமெரிக்கா மறைமுகமாக செய்த வானியல் முறைகேடு என ஹை கான்ஃபிடென்ஸில் ஆவணங்கள் வெளிவந்தன. அதற்கு வெதர் வேர்ஃபேர் என பெயர் வைத்திருந்தது அமெரிக்கா. அதன் பிறகுதான் வானிலை போருக்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று ஐநா தடை கொண்டு வந்தது. 1970களில் மழை பெய்ய வைக்க முடிந்த அமெரிக்காவால் 2005 மழையை நிறுத்த முடியாது என்று யாராவது சொன்னால் நான் நம்ப தயாரில்லை. இவர்களின் மேனிப்புலேஷன் ஈரான் அடித்து உடைத்ததும் ஈராக் 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மழை ஒரே வாரத்தில் 5 வெப்பநிலை குறைந்துள்ளது. ஓமான் 3 வருடங்கள் இல்லாத அளவு தொடர்ந்து 1 வாரம் மழை. ஈரான் உலக மக்களுக்கான போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை காலம் நிரூபித்து கொண்டிருக்கிறது. இணையத்தில் வந்த கட்டுரை தான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே கவனிச்சிங்களா? இங்கே 2025 ஈரானில் ஒரு பாலம் எவ்வளோ வறட்சியாக இருக்குது பாருங்கள். மழை இல்லாமல் அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த ஈரான் வார் முடிஞ்சு மற்ற துபை குவைத்தில் இருந்த அந்த ரேடார்களெல்லாம் அடித்து நிமித்தினது பிறகு அந்த காலநிலை அப்படியே மாறி போய் அதே அந்த பாலம் எந்த அளவு செழுமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வானமும் அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இது வளைகுடா நாடுகள் முழுவதுக்குமே இது ஏற்பட்டிருக்குது. இப்போ சவுதியிலேயே இப்போலாம் பயங்கரமான சூடான டைம் இது இப்போ இந்த மாதங்கள்லாம். ஆனால் இப்போவும் நாங்கள்லாம் ஏசிலாம் போடுறதே கிடையாது. நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். ஃபேனு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்தளவு காலநிலை நம்ம சீதோஷ நிலை அவ்வளோ தூரம் மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவுடைய அந்த நயவஞ்சகத்தனம் தான். எப்படி பாருங்கள்,
ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு மழையை வந்து தடுத்து நிறுத்தி அந்த நாடை வந்து பொருளாதார ரீதியாக நசுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானே, இதை வந்து எதை வந்து எதில் போய் இதை நம்ம சேர்க்கறது? அங்கே பாருங்கள், இன்னொரு பதிவு அங்கே வந்திருக்குது. ஈரானிய ஏவுகணைகள் அமெரிக்காவின் வானிலை மாற்றம் தொழில்நுட்பை அழித்து விட்டன. அதனால்தான் தெஹ்ரான் இப்போது பளபளப்பாக தூய்மையாக இருக்கிறது. காற்று புத்துணர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. மலைகளுக்கு பனியும் நகரத்திற்கு மழையும் திரும்பிவிட்டன. வானம் நீளமாக மாறியுள்ளது. மேகங்கள் பஞ்சு போன்று வெண்மையாகிவிட்டன. போர் நடந்திருக்காவிட்டால் அமெரிக்கா எவ்வளவு பெரிய பிசாசு என்பதை நாம் ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டோம். அது எப்படி வானிலையை சீண்டியது என்பதையும் நமது வாழ்க்கையுடன் எப்படி விளையாடியது என்பதையும் உணர்ந்திருக்க மாட்டோம். தெஹ்ரான் ஒரு விஷவாயு அறையாக மாறியிருந்தது. நாங்கள் உலா சென்று விட்டு நோய்வாய்ப்பட்டு திரும்புவோம். காற்று அந்த அளவுக்கு விஷமாக இருந்தது அப்படின்னு ஒரு ஈரானியர் வந்து பதிவு போடுறார். அப்போ எந்த அளவு அமெரிக்கா வந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய, உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது இல்லைங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே எடுத்துங்களேன். இப்போ வந்து நிறைய பெட்ரோல் இதெல்லாம் தீப்பற்றிக்கிட்டு எரியுது. அதெல்லாம் காரணம் கூட அமெரிக்கா இஸ்ரேலுடைய காரணமாக கூட இருக்கலாங்கிறாங்க.